ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பாடுவோம் அப்பா, ஹல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோமா? பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் புலியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் புலியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே சொல்லுவோமா? சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே நிழலு என் தஞ்சம் கொண்டே. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் சந்தோஷமாய் சொல்லுவோமா? எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும். சறுக்கலாய் தோன்றும் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் உம்மை விட்டு போகாமல் விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். சொல்லுவோமா? எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிப்பேன். சந்தோஷமாய் சபையே எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிப்பேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை சொல்லுவோமா? பெரும்பான்மை என்றால் நிற்பதே அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உனக்கு. தகுப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். சொல்லுவோமா? உயர்மலையோ உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராது என் இயேசுவை
சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாக்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்னாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என்னே. கைகளை தட்டி சந்தோஷமா. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராது. சொல்லுமா சந்தோஷமா. முழு மனதோடு ஆராதிக்குவேன். எந்த நிலையிலும் ஆராதிக்குவேன் என் இயேசுவை. முழு மனதோடு உலகத்தின் கண்ணில் உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயிடும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. ஊரென்று சொன்னாலும் பாரென்று நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊரென்று சொன்னாலும் பாரென்று நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே. எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோடு பாடுவோமா. உயர்மலையோ அப்பா சமவெளியிலும் இரண்டிலும் இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராது என் இயேசுவை முழு மனதோடு. ஓ எவ்வளவு சந்தோஷப்பா. ஓ எந்த நிலையிலும் ஆராது என் இயேசுவை முழு மனதோடு ஆரா. இன்னொரு முறை சொல்லுமா. எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராது. Come on church. சபையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் எந்த நிலைமையிலும் சொல்லுவோமா. சபை எந்த நிலையிலும் ஆராது என் இயேசுவை முழு மனதோடு. எந்த நிலையிலும் இன்னொரு முறை எந்த நிலையிலும் ஆராது என் இயேசுவை முழு மனதோடு. ரமலா ரமலா ரம ஷத ரமலா ரமலா ரம. ஓ முழு மனதோடு ஆராது. கலிகூறலாமா இயேசுவின் பிரசன்னத்துல. கலிகூறலாமா எந்த நிலையிலும். ரமலா தியமலா ரம ஷத ரமலா தியமலா ரமலா. ஓ நாங்கள் ஆராதிக்கிறோம் எந்த நிலைமையிலும். ஓ ரம ஷத ரமலா. ஓ என் இயேசுவை. சந்தோஷமாய் சந்தோஷமாய் கைகளை தட்டி கைகளை தட்டி. ஓ ரமலா ரமலா ரம ரம. எந்த நிலைமையிலும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் ஆராதிப்போம். ஓ ரம சத ரமலா 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 ரமலா. எந்த நிலையிலும் ஆராதி என் இயேசுவை முழு மனதோடு பிரசன்னத்துல நாங்க கலிகூறி கொண்டிருக்கிறோம்ப்பா. We are so happy in your presence. உங்க பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருக்கிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆமென். ஓ நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்துல நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஓ ராமா சந்தராமா. எல்லாரும் என்னோட சேர்ந்து பாட போறீங்க. தரிசனம் தந்தவரே, தடைகளை உடைத்தவரே, விலகாத ஒளியே, உடன் வரும் நிழலே, தயை தந்து தாங்கினீரே. ஓ எத்தனை பேர் இங்க தேவனுடைய தயவுனால நின்று கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க தேவனுடைய தயவுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ தேவனுடைய தயவு பெரியது. என்னோட சேர்ந்து இந்த பாடலை எல்லாரும் பாடுங்க. ரொம்ப ஒரு
எளிதா நம்ம கற்றுக்கொள்ள கூடிய பாடல். என்னோட சேர்ந்து பாடுங்க. தரிசனம் தந்தவரே, தடைகளை உடைத்தவரே. சொல்லுவோமா? தரிசனம் தந்தவரே, தடைகளை உடைத்தவரே, விலகாத ஒளியே, உடன் வரும் நிழலே, தாயை தந்து தாங்கினீரே. சொல்லுவா? விலகாத ஒளியே, உடன் வரும் நிழலே, தாயை தந்து தாங்கினீரே. பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, கிருபை நங்கூரமே, என் வாழ்வின் அச்சாரமே, கிருபை நங்கூரமே, என் வாழ்வின் அச்சாரமே, தரிசனம் தந்தவரே. சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைத்தவரே, தரிசனம் தந்தவரே, தடைகளை உடைத்தவரே, விலகாத ஒளியே, உடன் வரும் நிழலே, தாயை தந்து தாங்கினீரே. விலகாத ஒளியே, உடன் வரும் நிழலே, தாயை தந்து தாங்கினீரே. பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, கிருபை நங்கூரமே. சொல்லுவோமா? என் வாழ்வின் அச்சாரமே, கிருபை நங்கூரமே, என் வாழ்வின் அச்சாரமே, வாழ்க்கையின் வழியானீரே, வழியெல்லாம் ஒளியானீரே. ஓ, வாழ்க்கையின் வழியானீரே, வழியெல்லாம் ஒளியானீரே, திரை கடல் தேடல் திரட்டாத தேனே, நான் நம்பும் தெய்வமே. சொல்லுமா? திரை கடல் தேடல் திரட்டாத தேனே, நான் நம்பும் தெய்வமே. கைகளை உயர்த்தி பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, ஓ, பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, கிருபை நங்கூரமே, என் வாழ்வின் அச்சாரமே, கிருபை நங்கூரமே, என் வாழ்வின் அச்சாரமே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. காலகத்தில் அணைத்தவரே. இந்த பாடலை கண்ணீரை துடைத்தவாறே உணர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து.
காலகத்தில் அணைப்பவர், நம்முடைய கண்ணீரை துடைத்தவர், கண்ணீரை துடைத்தவரே. சொல்லுவோமா? தெரிவே துணையே, அருட்கொடை மருந்தே, என் அருமை பொக்கிஷமே. அவரை பார்த்து சொல்லுவோமா? தெளிவே துணையே, அருட்கொடை மருந்தே, என் அருமை பொக்கி. இன்னொரு முறை நம்ம சொல்ல போறோம். தெளிவே துணையே, தெளிவே துணையே, அருட்கொடை மருந்தே, என் அருமை பொக்கிஷம். தெளிவே துணையே, அருட்கொடை மருந்தே, என் அருமை பொக்கிஷமே. பரிசுத்த பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, பரிசுத்த பர்வதமே, மன்னிக்கும் பேருள்ளமே, பேருள்ளமே. ரமல ரம சத ரமா, சொல்லுவோமா? என் வாழ்வின் அச்சாரமே, கிருபையின் அங்குரமே. ஒரே ஒரு முறை நீங்க பாடுங்க. கிருபையின் அங்குரமே, என் வாழ்வின் அச்சாரம். அறிக்கை செய்வோமா? இன்னும் ஒரே ஒரு முறை. கிருபையின் அங்குரமே, ரமஷந்த ரமலாரி ரமஷந்த ரமலாரி ரமலாரி அச்சாரமே, ரமஷந்த ரமலாரி. நன்றி அப்பா. பரிசுத்த பர்வதம், மன்னிக்கும் பேருள்ளம் அப்பா, கிருபையின் அங்குரம், என் வாழ்வின் அச்சாரம். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. பிரசன்னத்திற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க. நீரே எங்களுடைய கிருபையின் அங்குரமா இருக்கிறீர், வாழ்க்கையின் அச்சாரமா இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்திட்டு போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபத்தில் நம்ம படிக்கலாம். எபேசியர் நிருபம் 1 அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம படிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தமக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவதற்காக. தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு அப்படின்னு இந்த அப்போஸ்தலன் சொல்றாருன்னா, அன்பிலே நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களா மாற்றுகிறார். உண்மையான ஒரு அன்பு, அகாப்பே அன்பு என்கிற அந்த அன்பு தான் டிவைன் லவ். இந்த உண்மையான அன்பு இருந்தா, ஒரு உண்மையான அன்பு இருந்தா, எந்த மனுஷனாவது இன்னொரு மனுஷனை ஏமாத்தணும்னு நினைப்பானா? ஒரு உண்மையான அன்பு இருந்தா, ஒரு உண்மையான அன்பு இருந்தா எந்த புருஷனாவது தான் மனைவியை ஏமாத்துவானா? எந்த மனைவியாவது தான் புருஷனை ஏமாத்துவாங்களா? ஒரு உண்மையான அன்பு இருந்தா எந்த பிள்ளைகளாவது பெற்றோரை வெறுப்பாங்களா? ஒரு உண்மையான அன்பு இருந்தா எந்த பெற்றோராவது பிள்ளைகளை வித்தியாசமா நடத்துவாங்களா? நான் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. நிறைய வேளைகளில் நம்முடைய அன்புல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒருத்தரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம், ஒருத்தர்கிட்ட நாம அவளை அன்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை? எதனால ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படின்னா, அன்பா பேசிதான் ஏமாத்துறாங்க நிறைய பேர். அப்ப அந்த அன்பு எவ்வளவு பொய்யா இருக்கு பாருங்க. எனக்கு உண்மையாவே தெய்வத்தினுடைய அன்பு இருந்ததுன்னா எல்லாரையும் நான் சகோதரிகளா தானே பார்ப்பேன். உண்மையா தேவ அன்பு என் உள்ளத்துல இருந்தா என்னுடைய கண்கள் எவ்வளவு தூய்மையா இருக்கும். உண்மையான தேவ அன்பு என் உள்ளத்துல இருந்தா எல்லார்ட்டையும் நான் எவ்வளவு அன்பா இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அருமையானவர்களே, ஒரு உண்மை அன்புங்கிறது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. அந்த உண்மை அன்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப உண்மையாகவே அன்பு செலுத்தி கொண்டிருப்போம். உண்மையாக அன்பு செலுத்துறது. நீங்க ஒருத்தரில் ஒருவர், இயேசு சொன்னாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதனால நீங்க எல்லாம் என்னுடைய சீஷர்கள்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஊர்ல பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல வெண்ணையா எண்ணெயா, இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிள்ளைய நல்லா பார்க்கறது, இன்னொரு பிள்ளைய நல்லா பார்க்கறது இல்லை. ஒரு பிள்ளைய விசேஷமா பேசுறது. அப்பா அம்மா எங்க, நான் நிறைய கேட்கிறேங்க, பார்க்குறேங்க. எவ்வளோ பெற்றோர் தெரியுமா, தங்க பிள்ளைகளையே ரெண்டா பிரிப்பாங்க. நீ அவனை மாதிரி வர முடியாது, உன்னால நீ அவளை மாதிரி வரமாட்ட, அவனுக்கு இருக்கிற திறமைய வேற, அவளுக்கு இருக்கிற திறமைய வேற அப்படின்னு வளரும் போதே பிள்ளைங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலர். அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் என் பிள்ளை பெரிய ஆளா வரணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க மட்டம் தட்டிட்டு என் பிள்ளை பெரிய ஆளா வரணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி வருவான்? அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், 2 பிள்ளை இருக்கு, இல்லை 3 பிள்ளை இருக்கு, இல்லை 4 இருக்கு அப்படின்னா 4 பிள்ளைகளும் வித்தியாசமா இருந்தாலும் உங்க அன்பு 4 பிள்ளைங்க மேலே எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். எங்க அம்மா எனக்கு மட்டும் மறைச்சி வச்சு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க. அது அம்மா பண்ற தப்பு தானே? அது சரியா தப்பா? எங்க அம்மா எனக்கு மறைச்சி வச்சு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எங்க அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் அன்பு கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே முதல்ல தப்பு தான். அது என்ன, ஒருத்த மேல அன்பு கூட, ஒருத்த மேல அன்பு குறைய? எங்க அம்மாவுக்கு என் மேல அன்பு கூட, அந்த வார்த்தையை பிள்ளைங்க சொல்லவே கூடாது. எங்க அப்பா அம்மா எங்க 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆமே. இதெல்லாம் கொஞ்சம் அன்புல இருக்கக்கூடிய, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் பிரச்சனை, அன்புல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம். ஏன்னா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்புல நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா மாறுறோமா. ஆண்டவர் எதனால நம்மளை பரிசுத்தம் ஆக்குறாரு
அப்படின்னா அவருடைய அன்பை நமக்குள்ள கொடுத்து அந்த அன்புல தான் நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டு வரார். அன்பை நமக்குள்ள கொடுத்துடுறார். நமக்குள்ள கொடுத்த அன்புல நம்மை பரிசுத்தமாக்க தொடங்குறார். அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த அன்பை நமக்குள்ள கொடுக்கறதுனுடைய நோக்கமே அந்த அன்பை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான். இந்த அன்பை கொடுத்து என்ன பண்ண போறார்? நம்மளை ஆண்டவர் பரிசுத்தமாக்க போறார். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு அன்பை கொடுக்கிறாருன்னா அன்பை உங்களுக்குள்ள ஊற்றுறார். அதாவது மேலே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயத்தில் என்னத்தை ஊத்திட்டாரு? தேவ அன்பை ஊத்திட்டாரு. இப்ப நம்ம எப்படி பரிசுத்தமாகிறோம்னா, ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறோம்னா உலக காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? தன்னால விட்டுடுறோம். நம்ம எதனால உலக காரியங்களை விடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ரெண்டாவதா தான் தெரியுது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு சாதாரணமா தான் தெரியுது, நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு சிம்பிளா தான் தெரியுது, நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல, இதெல்லாம் சுலபமா விட்டுடுறேன் நானு, இதெல்லாம் சுலபமா வெறுக்கிறேன் நானு, இதெல்லாம் சுலபமா விட்டு கொடுக்குறேன் நானு. எப்படிங்க இப்படி எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க அதை தான் பெருசா நினைப்பாங்க. அதுதான் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பெருசா நினைப்பாங்க. நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா அவங்க கழுத்துல போட்டிருக்கிறது, அவங்க காதுல மாட்டி இருக்குது, எவ்வளோ பெருசா மாட்டி, கழுத்துல மாட்டி இந்த கையில போட்டு அங்க கட்டி இங்க கட்டி இஷ்டத்துக்கு தொங்கிக்கிட்டு கிடக்கும். இப்ப என்னத்துக்கு இப்படி போட்டிருக்காங்க? இதனால என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? அதுல அவங்களுக்கு ஒரு அவ்வளோ திருப்தி. அவ்வளோ போட்டு நான் பொய் சொல்லங்க, விதவிதமா பார்த்துருக்கிறேன் நான் ஆட்களை. ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு போய் வரேன் பாருங்க. நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ கல்யாணங்கள்ல அவங்க உறவினர்களை எல்லாம் பார்ப்பேன் நான். அவங்க எல்லாம் விதவிதமா வருவாங்க ஆளுங்க. அவங்களுக்கு அதுல தான் ஒரு சந்தோஷம். ஆனா நம்ம போடாதவங்களும் இருக்கிறோம், போட்டிருக்கிறவங்களும் இருக்கிறோம். போட்டிருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்த உடனே போடுறதெல்லாம் சிம்பிள் ஆக்கிடுறீங்க. நீங்க போடுறதெல்லாம் என்ன பண்ணிடுறீங்க? எல்லாம் வரும்போது பூட்டிக்கிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் உண்டு. இங்க நிறைய பூட்டிக்கிட்டு அப்படி இப்படி காட்டிக்கிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் உண்டு. அப்புறம் பார்த்தா இங்க யாரும் பார்க்கறதுக்கே இல்லை. இங்க யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆளை நம்மளை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதாவது வருது, ஆராதனை செய்து வீட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, போய்கிட்டே இருக்குதுங்க. எல்லாமே சிம்பிளா ஒன்றும் இல்லாத ஏழைங்க மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்க இங்க இருக்கிறதெல்லாம். நான் ஒரு ஆள் மட்டும் போய் வித்தியாசமா உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு வர்றவங்க எல்லாம் மெதுவா என்ன ஆயிடுறாங்க? மறுரூபம் ஆயிடுறாங்க. அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலுயா. ஆனா நம்ம என்ன பரம ஏழைகளா? இல்லை உங்களால் போட்டுக்க முடியாதா? உங்களால் வாங்க முடியாதா? நீங்கள் நினச்சா உங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் 10-15 பவுன் போட்டுக்கிட்டு வரலாமா இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வராமா உதவி செய்ய வராங்க. இந்த உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. காலையில் வருவாங்க 6:30 மணிக்கு. அந்த அம்மா வயசான அம்மா, 67 வயசு அவங்களுக்கு. ஆனால் சிஸ்டருக்காக உதவி செய்யணும்னு வராங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம் வந்து உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ ஒரு நாள் காலையில் அவங்க 6:30 மணிக்கு வந்திருக்காங்க. அவங்க கவரிங் தான் போட்டு வராங்க. அதை ஒருத்தன் பிடிச்சி உருவிட்டு போயிருக்கான். போட்டிருக்கிறதே கவரிங்னு தெரிஞ்ச உடனே அதை தூக்கி குப்பையில் போட்டு அந்த அம்மா கண்ணாடியை பிடிச்சி பிடிங்கிட்டு போயிருக்கிறான். அவன் என்ன திருடனே தெரியல. எந்த திருடனாவது கண்ணாடியை திருடிட்டு போவான். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, பாஸ்ரையாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, அப்புறம் நீங்கள் வேலைக்கு வராதிங்கன்னு சொல்லிடுவார் அவரு. பாஸ்ரையாட்ட சொல்லிடாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா சிஸ்டர்னு, நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவரிங்கே உருவிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஆளுங்க இருக்கான். வயசான பாட்டி அம்மாவா இருக்க அப்படின்னு கூட அவனுக்கு மனசு வரல பாருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம போடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். எவன் என்னத்தை உருவிட்டு போக வருவான் நம்மக்கிட்ட வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம வீடுகளுக்கெல்லாம் வர்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இல்லை இவங்க ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்கிறாங்களே, எவ்வளோ அழகாக இருக்கிறோம் பாருங்க. சிம்பிளாக எப்படி இருக்கிறோம்? அழகாக இருக்கிறோம்.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அன்பை நமக்குள்ள கொடுத்ததுனால இதெல்லாம் நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரியுது. இதெல்லாம் என்னையா, இதனால எல்லாம் என்ன பெரிய லாபம், இதெல்லாம் விட்டு தொலைப்போ, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன், நான் கர்த்தர் தான் பெரியவரா இருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கல்யாணம் வரும்போது தான் பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்களே, அப்பாப்பா ஒரு பொண்ணு நகை போடல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு உயிர் போய் உயிர் வருதுங்க. ஏன்னா எல்லாம் நகை போடல, நகை போடணும் 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 போடணும், அப்பதானே ஒரு 10-20 பவுனாவது கிடைக்குங்கிறதுக்காக நகை போடணுங்கிறது இல்லை அவங்களுடைய எண்ணம். சரி, என்ன அது போட்டோம். ஆனா தேவன் நமக்கு அன்பை கொடுத்து அன்புல தாங்க நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அப்படி அன்பு அன்பு அன்பு, இந்த அன்பு அதிகமாக அதிகமாக நம்மளை அறியாமலே நம்ம பரிசுத்தமாயிடுறோம். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ண தேவ அன்பு நம்மளை ஜெபம் பண்ண வைக்குது. அந்த தேவ அன்புல நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நம்ம பரிசுத்தமாகிக்கிட்டே வர்றோம். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா, குற்றமில்லாதவர்களா இருப்பதற்கு. எப்படி குற்றமில்லாதவர்களா? ஆண்டவருடைய வேதத்துல சொல்லி இருக்கு, 34வது சங்கீதம் நினைக்கிறேன், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவர் நம்மை குற்றமற்றவர்களாய் வைக்கத்தான் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஆகவே பவுல் சொல்லுகிறது போல, நான் தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ நான் பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ நான் பிரயாசப்படுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு நான் வாழ விரும்புகிறேன். குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்றவங்க தைரியமா வாழ்வாங்க. குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்றவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. குற்றமற்ற மனசாட்சியோட வாழ்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வெளிப்படையா இருப்பாங்க. ஏன்னா குற்றமற்ற மனசாட்சி இருக்குல்ல. தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக எந்த நேரத்திலையும் என்கிட்ட என்ன இருக்கணும்னா குற்றமற்ற மனசாட்சி இல்ல, ஒரு பியோர் கான்சியஸ் இருக்கணும். எப்போ என்ன இருக்கணும்? குற்றமற்ற மனசாட்சி, பியோரா இருக்கணும். மனசாட்சி சுத்தமா இருக்கணும். என் மனசாட்சியில எந்த விதமான கரையும் இல்லை, திரையும் இல்லை. குற்றமற்ற மனசாட்சியோடு குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு பைபிள்ல படிக்கிறோம். தானியேல அவங்க எல்லாம் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு முயற்சி பண்ணும் பொழுது அவங்க சொல்றாங்க, தேவனுடைய விஷயத்தை தவிர வேற எதுலையும் இவன் மேல என்ன பண்ண முடியாது, நம்மளால குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அதுல ஏதாவது ஒரு வழி செய்வோம் அப்படின்னு தான் ராஜா கிட்ட போய் சட்டத்தை ஏற்றுறாங்க. என்ன ஏற்றுறாங்க? ராஜாவை தவிர வேற யாரையாவது 30 நாளைக்கு வழிபட்டாங்கன்னா அவங்கள தூக்கி சிங்க கபியில போடணும் அப்படின்னு ஒரு புது சட்டம் யாருக்காகவே போடுறாங்க? தானியேலுக்காகவே புது சட்டம் போடுறாங்க. சில நேரம் நமக்காகவே சில சட்டங்கள்லாம் வரும் போல, நல்ல சட்டங்களும் வரும். இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு, சிறுபான்மை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள கலெக்டர் அனுமதி கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதனால் நான் மைனாரிட்டி கமிஷன் சேர்மேனை பார்த்து பேசணும். மைனாரிட்டி கமிஷன் சேர்மேன் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம விவரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம கலெக்டருக்கு ஒரு லெட்டரும் கொடுத்தாரு அவர். அந்த லெட்டரையும் கலெக்டர் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் போலீஸ் கமிஷனரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் நல்லது தான். நமக்கு சில நேரங்களில் நமக்காகவே சில சட்டங்கள் இயற்றப்படுது. தானியேலுக்கு நன்மைக்கா இல்லை, தானியேலுக்கு தீமை செய்யறதுக்கு ஏதுவா ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. ஏன்னா தேவனுடைய விஷயத்துல தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவனை என்ன பண்ண முடியாதான், குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதாவது நம்ம வந்து ஒரு பொதுவெளியில சமுதாய வாழ்க்கையில குற்றம் சாட்டப்பட முடியாதவர்களாக, யாரும் நம்மை பார்த்து இவங்க என்னை ஏமாத்தினாங்க, இவங்க என்னுடைய வஞ்சித்தாங்க, இவங்க எனக்கு பொய் சொன்னாங்க, இவங்க என்கிட்ட தப்பா ப்ராமிஸ் பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எங்க பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போயிட்டாங்க, அப்படி யாரும் நம்ம மேல குற்றச்சாட்டே வைக்கக்கூடாது. ஒருத்தரும் சொல்லக்கூடாது இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க அப்படி சொல்லக்கூடாது.
யாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாத அளவுக்கு, குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு நாம் உண்டு, நம்முடைய பணி உண்டு, நம்முடைய ஊழியம் உண்டு, சபையில, சமுதாயத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், எல்லா இடத்துலையும் நாம் குற்றம் சாட்டப்பட முடியாதவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மக்கள் வந்து என்கிட்டயே சொல்லிட்டு போவோம், உங்கள் சபைக்கு தான் வராங்க பாஸ்டர், ஆனால் அவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. சிலரெல்லாம் வாய் பேசுவாங்க பாருங்க, ரொம்ப பேசுவாங்க. சபையில் வந்து ரொம்ப அப்படியே புனிதமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அங்கே இங்கே வாய் பேசும்போது பார்க்கணுமே, நம்ம வாய் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் வரும், அவ்வளோ மோசமாக பேசுவாங்க, அவ்வளோ பொறாமப்படுவாங்க, அவ்வளோ எரிச்சல், மனசு முழுக்க அந்த விரோதம், பகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படி இப்படின்னு சபையில் வந்து கை தூக்கி ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம வந்து குற்றமற்றவர்களாக இருந்து ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் ரொம்ப பலன் கொடுக்கும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, குற்றமற்றவர்களாக வாழ்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆனா குற்றமற்றவர்களா வாழ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாராவது உங்களை ஏமாத்தினா பரவாயில்ல, நீங்க யாரும் ஏமாத்தினீங்கன்னு பேரு உங்களுக்கு வரக்கூடாது. சொல்ல இவங்க அவங்க யாரும் ஏமாத்த மாட்டாங்க, அவங்க வேணா ஏமாந்துருவாங்க சில நேரங்களில், பாவம் அப்பாவிங்க அவங்க, அப்படி சொன்னா கூட தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க ஏமாறுங்கன்னு நான் சொல்லலை, நீங்க ஏமாறவும் வேண்டாம். உலகம் மோசமா இருக்கு, ஏமாத்துற உலகத்தில் இருக்கிறோம், நம்ம ஏமாறவும் கூடாது. ஆனா அதே வேளையில் நாம் யாருக்கும் தீங்கிழைச்சோம், ஏமாத்தணுன்ற வார்த்தைகளே நம்ம மேல் வராதபடிக்கு குற்றமற்றவர்களாய் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். கடவுள் எப்ப நம்மளை முன்குறிச்சிருக்கிறார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு எடுத்துட்டார். உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே அவருடைய சிந்தனையில நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல நமக்கு கடந்த காலங்கள் தெரியும், ஆண்டவருக்கு வருங்காலங்கள் தெரியும். கடந்த காலங்களும் அவர் கையில் தான் இருக்கிறது, வருங்காலங்களும் அவர் கையில் தான் இருக்கிறது. இனி என்ன சந்ததி வரப்போகிறது, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க, யாரெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிக்க போறாங்க, யாரெல்லாம் அவர் தொடணும், யாரெல்லாம் அவர் ரட்சிக்கணும், ஏற்கனவே அவர் முன்குறிச்சி அவர் தீர்மானத்தில் வச்சிருக்கிறார். அந்த முன்குறிப்பின்படி தான், அவருடைய முன்னறிவின்படி நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1:26 பாருங்க. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் யூடியூப்பில் இந்த சர்ச் சம்பந்தமான காரியங்கள்லாம் படிக்கிற ஆளாக இருந்தால் ஒரு இது இருக்குது, நீங்கள் அந்த சாட்சியை கேளுங்க. என்னன்னா, நம்ம பாஸ்டர் யஷ்வந்த் குமார் உருவாக்கின ஒரு சபை, ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் தான் அந்த சபையை உருவாக்கினார். அந்த ஊழியக்காரர் இவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு தான் அங்கே கொண்டு போய் மிஷினரியாக அவரை விட்டாங்க. அவருக்கு படிக்க தெரியாது. இந்த கதையை நல்லா கேளுங்க. அவருக்கு படிக்க தெரியாது, கன்னடமும் படிக்க தெரியாது, தமிழும் படிக்க தெரியாது, வேற எந்த லாங்குவேஜுமே படிக்க தெரியாது. ஏன்னா படிப்பே இல்லை சுத்தமா. அப்புறம் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டரோட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி கூட்டி அவருக்காக படிச்சுக்குவார். சர்ச்சில் நின்று அவரால் என்ன பண்ண முடியாது, படிச்சு இப்ப நான் சொல்ற மாதிரி வசனங்களை எடுத்து படிச்சு விளக்கமா சொல்ல வராது. ஆனா ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்து அந்த வட்டாரம் முழுவதும் நரிக்குறவர்கள் வாழுகிற ஏரியா, அந்த நரிக்குறவர்கள் வாழுகிற ஏரியாவில் அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாங்க பாருங்க. 30-40 பேர் இருந்த இடத்துல அவர் போய் ஊழியத்தை தொடங்கி இன்னைக்கு அந்த சர்ச்சில் 7000 பேர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அவர் படிக்க மாட்டார், முன்னால வசனம் சொல்லுவாரு, ரெஃபரன்ஸ் சொல்லுவாரு, படிப்பாங்க, அவர் பிரசங்கம் பண்ணுவார். தேவன் யாரையெல்லாம் பயன்படுத்த முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் தேவன் பயன்படுத்துறதே இல்லை. நிறைய நேரங்களில் இவங்கெல்லாம் பயன்படுத்தவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்கள பயன்படுத்துறாரு. 7000 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அந்த சர்ச்சில் தான் அதிக செத்து போனவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அந்த யூடியூப்ல அந்த இது இருக்கு,
அந்த சாட்சியை கேட்டு போட்டிருக்காங்க, இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கிறாங்க. நான் இந்த முறை பாஸ்டர் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், சுரேஷுக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர், எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. சுரேஷை கொண்டு போய் நாங்கள் அங்கே விட்டோம் பாஸ்டர் ஊழியத்தில். அந்த மற்றவங்களை படிக்க சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுவார். இப்போ 7000 பேர் ராபோஜனத்துக்கு உட்கார்றாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்க ஒரு படிக்க தெரியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிஞ்செடுத்து அப்படி பயன்படுத்த முடியும்னா இந்த ஆண்டவர் யாருன்னு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஆண்டவர் ஒருத்தரை பயன்படுத்தணும்னு நினைச்சாருன்னா, ஒருத்தரை உபயோகப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா, அவங்களுக்கு ரொம்ப அறிவு, ஆற்றல், திறமை அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்கள்ட்ட ஒரு ஒபீடியன்ஸ் இருக்கா, கீழ்ப்படிதல் இருக்கா, நான் சொன்னா போவாங்களா, நான் சொன்னா செய்வாங்களா, ஜெபம் பண்ணுவாங்களா, காலைல 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்களா அவங்க சபையில். டெய்லி காலைல 10 மணிக்கு ஜெபத்துக்கு உட்காந்தா எத்தனை மணி வரைக்கும்? மத்தியானம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்குவாங்க, அப்புறம் திரும்ப ஜெபம். இப்படி ஜெபமே பண்ணி 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 அந்த நரிக்குறவங்க எல்லாம் மொத்தமாக ரசிக்கப்பட்டு மொத்தமாக சபைக்கு வந்து சேர்ந்துட்டு 7000 பேர் உட்கார்ந்து ஆராதனை பண்ணுறாங்க. அல்லேலூயா. பாம்பு கடிச்சிட்டா அவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதில்ல, ஜெபம் தான் பண்ணுறாங்க. பாம்பு கடிச்சவன் உயிரோடு எழுந்துடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர் மின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சாட்சி கொடுக்குறாரு. அதில் அந்த உயர் மின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நானும் பொழைச்சங்க. 11,000 வோல்ட் அந்த மாதிரி வர்ற உயர் மின்னழுத்த கம்பியை அவருக்கு மேலே ஷாக் ஆகிருக்கு. அதுல இருந்து அவர் உயிர் பழைச்சிருக்கிறாருங்க. செத்து போயிட்டேன்னு போட்டுட்டாங்க என்ன. அது பிறகு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, எனக்கு உயிர் வந்துருச்சுங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் பாஸ்டரே ஜெபம் பண்ணலையா, சபை மக்களே ஜெபம் பண்றாங்களாம். இந்த விசுவாசிங்க எல்லாம் இந்த படிக்காத ஆளுங்க, ஒன்றும் தெரியாத ஆளுங்க போய் ஜெபம் பண்ணி கர்நாடகாவில் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே தான் இந்த சபை நடக்குது. பாஸ்டர் தான் அந்த சபையை திறந்து வச்சாரு, பிரதிஷ்டை பண்ணாரு. இன்னும் பாஸ்டருடைய கீழே தான் அந்த சபை ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் பாஸ்டர் யஷ்வந்த்குமார் அவங்க குடும்பம் தான் அந்த சபையை கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களே அவருடைய அழைப்பே வித்தியாசமானது. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த உலகத்தில் பைத்தியங்களை வச்சு அவர் வேலையை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பைத்தியங்கள்னா, ஒன்றும் தெரியாத பைத்தியங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சொல்றேன், இன்னொரு முறை சொல்றேன். நீங்க இப்போ என்னை பார்த்தா நீங்க இந்த நான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் விவரமான மனுஷன்தான், கொஞ்சம் இவருக்கு புத்தி இருக்கு, கொஞ்சம் உலக அறிவு கூட இருக்கு இவருக்கு அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்கல்ல. நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போனா முன் வரிசையில் இவரை மாதிரி உட்கார்ந்துருப்பேன். அப்போ பாஸ்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உற்சாகமாக இருக்கும்ல நமக்கு பதில் சொல்றது, நமக்கும் கொஞ்சம் பைபிள் படித்து ஆர்வமாக இருக்கும். இப்போ பாஸ்டர் ஒரு ஜப கூட்டத்தில் கேட்குறாரு, இந்தியாவுடைய தேசிய பானம் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன முன்னால் உட்காந்து சாராயம் அப்படின்னு. பாஸ்டர் சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன? ஏன்னா எங்கள் வீட்டில் டீ காஃபியை பார்த்ததில்லை, எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இந்தியாவுடைய தேசிய பானமே இதுதான் போல தருது, எல்லாம் தண்ணி அடிப்பாங்க போல. அதனால பாஸ்டர் இந்தியாவுடைய தேசிய பானம் என்னன்னு கேட்ட உடனே நான் எந்த தங்கு தடயம் இல்லாம சாராயம் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பையன் தான் இன்னைக்கு உங்களுக்கு போதகரா நின்றுகிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நான் எவ்வளோ அறிவில்லாத ஒரு மக்கு, எவ்வளோ அறிவில்லாத ஒரு மடப்பையெல்லாம் நான் இருந்திருப்பேன்னு நீங்க இப்ப கற்பனை பண்ணி யோசித்து பாருங்க. நீங்க யாராவது அப்படி சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு விவரம் இல்லாம நீங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் அந்த அளவுக்கு விவரம் இல்லாம இருந்தேன். அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப மக்கா இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது, யார் என்ன பேசினாலும் எனக்கு புரியாது. அவ்வளோ ஒரு மக்கு சாம்பிராணியா நான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்து இந்த பைபிள் 50 தடவை படிச்சேன் பாருங்க. அதுதான் என்னுடைய பெரிய பிளஸ் பாயிண்டே. எனக்கு இது 50 முறை படிச்ச உடனே இது ரொம்ப என்னன்னு தெரியலங்க, கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆயிப்போச்சு. ஏறக்குறைய மனப்பாடம் ஆயிடுச்சு வேதம்.
வேதத்துல எங்க என்ன எங்க நீங்க பேச சொன்னாலும் உட்கார்ந்து நின்று பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அத்தனை தடவை படிச்சதுனால எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எனக்கு தெரியாதனால தான் நான் அவ்வளோ தடவை படித்தேன். இதே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களை அத்தனை தடவை படிக்க சொல்லுங்க பார்க்கலாம், படிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியனு, நாங்கள் கிறிஸ்டியனு, என் பேர் ஜோசப்பு. எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய கிறிஸ்தவங்க தெரியுமா? நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாரம் எங்கே போவோம்? சபைக்கு போவோம். அதனால் எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க படிக்க மாட்டாங்க. நான் மக்கு பையனாக இருந்ததுனால 50 தடவை உட்காந்து மண்டையை போட்டு உருட்டி உருட்டி படித்து அந்த மார்க்கர் இருக்குல்ல அதை வச்சு கோடு போட்டு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பைபிள் எல்லாம் தேஞ்சு எத்தனை பைபிள் தேஞ்சிச்சு. ராத்திரி பகலா உட்கார்ந்து பைபிள் படிக்கிறது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கூட ஆண்டவருடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு நாள் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அப்போ உட்காந்து எசேக்கியேல் புஸ்தகம் முழுக்க படித்து முடிச்சேன். உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. எசேக்கியேல் புஸ்தகத்தை நிதானமாக வாசித்து மொத்தமாக வாசித்து அதில் மார்க்கர் வச்சு மார்க்கெல்லாம் பண்ணி எனக்கு பிடிச்ச வசனங்கள் எல்லாம் குறித்து எடுத்துட்டு படித்து முடிச்சிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை ஒரு பெரிய பாத்திரமாக தெரிஞ்சு எடுத்திருக்கிறாருங்க. நீங்கள் நினைக்காதீங்க இது ரொம்ப பெரிய அழைப்பு. இந்த அழைப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அந்த ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த ஆண்டவரை ஆராதனை செய்கிற விசுவாசிகளாக இருங்க. ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்போம். நம்ம சபையில் இப்போ இது போன்ற ஜபங்களை தொடர்ந்து ஏறெடுக்க நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு கூடி வாங்க. இது போன்ற ஜபங்களை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வல்லமையாய் ஊற்றப்படுவார். இன்னும் அதிகமாய் ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படும். இன்னும் அதிகமாய் ஒரு எழுப்புதல் உண்டாகும். இன்னும் அதிகமாய் ஒரு வல்லமை பிறக்கும். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி அப்பா, ரொம்ப நன்றி. எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப நன்றி அப்பா, ரொம்ப நன்றி சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரொம்ப நன்றியோட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோட உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை, கனத்தை, துதியை, ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவையை நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக தெரிஞ்சு எடுத்திருக்கிறீங்கப்பா. ஒரு நோக்கத்துக்காக சபையை வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நோக்கத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய தீர்மானத்தின்படி இந்த சபையை வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபையின் மேல உங்க நோக்கம் இருக்கிறதுக்காக, திட்டம் இருக்கிறதுக்காக, தீர்மானம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அழைச்சவர் உண்மை உள்ளவரா இருந்து இந்த சபையை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. சத்துருவின் தீமைகளுக்கு இந்த சபையை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கும் விலக்கி இந்த சபையை பத்திரமா வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த ஊழியத்தை காத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஜெப நாட்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெப நாட்கள் ஒரு வல்லமை விளங்கட்டப்பா, ஒரு மகிமை வெளிப்படட்டப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, ஒரு அதிசயம் வரட்டப்பா. இந்த ஜெப நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க விரும்புறப்பா, ஒரு பெரிய உயிர் மீட்சியை பார்க்க விரும்புறப்பா, அபிஷேகத்தை பார்க்க விரும்புறப்பா, ஆவியானவருடைய வல்லமையை பார்க்க விரும்புறப்பா. இக்கபாலா சக்கரா தீரபாலா கரா. சுகம், பலன், ஜீவன் உண்டாக வேணும், விடுதலை உண்டாக வேணும், மகிமை வெளிப்பட வேணும், கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படணும்னு உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கானா, மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.